இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எந்த ஒரு உறவுக்குமே நம்பிக்கை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா மிஸ்டர் மோகன் என்ன நம்பவே இல்லை, என்னைக்கும் நம்பினதே கிடையாது. நீ எங்க அப்பாவை தள்ளி விட்டுருக்க. நான் தான் தள்ளி விடலன்னு சொல்றேன்ல மோனையா, நான் எப்படி பண்ண போறேன்? ரொம்ப நாள் முன்னாடி பண்ண வேண்டியதை இப்ப பண்றேன். அவரோட ஒவ்வொரு வாக்குறுதி, ஒவ்வொரு சத்தியம் எல்லாத்தையும் வரிசையா உடைச்சுட்டே வந்தாரு. மோனையா, எனக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னீங்க. நான் வாக்க முழுசா கொடுக்கல ராதா. வாக்கு கொடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே துளசி வந்துட்டா. அது அரைக்குறையாவே நின்னுடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வந்துச்சு. அப்ப எனக்கு இவரோட அதிகமான தேவை வந்துச்சு, இவரோட அதிகமான ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அப்ப இவரு என்னோட கையை விட்டுட்டாரு. நான் பைத்தியம்தான், ஆனா உங்க மேல மட்டும்தான் பைத்தியம். என் கையை பிடிப்பீங்களா? கைய விட்டாரு, நம்பிக்கையும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் இவரையும் இவரோட குடும்பத்தையும் என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். இன்னையோட முடிஞ்சது ராதா மோகன் உறவு, முடிஞ்சது அவங்க கதை. இவரை விட்டு தூரமா வந்துட்டேன். ஆனா சொல்லுவாங்கல்ல, கடவுள் கிருஷ்ணர் ஒரு பாதையை அடைச்சிட்டாருன்னா இன்னொரு பாதையை நமக்காக திறந்து வைப்பாருன்னு. மனச உடைச்சாரு, ஆனா மறுபடியும் அந்த மனச அவரே சரி பண்ணிடுவாரு. ஏமாற்றத்தை கொடுப்பாரு, ஆனா மறுபடியும் நம்பிக்கை வைக்கவும் கத்து கொடுத்துருவாரு. அதனால இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க கிடைச்சீங்க யுவன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன ஏத்துக்கிட்டீங்க, மறுபடியும் ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்க கத்து கொடுத்தீங்க. என் மேல அன்பையும் பாசத்தையும் நீங்க கொட்டினதுல என்னோட பழைய வாழ்க்கையை நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். அதனாலதான் நான் என்னோட கடந்த காலம், அதோட நிழல் என் புது வாழ்க்கையில பட்டு என் புது வாழ்க்கையை அதை அழிச்சிட கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் ராதால இருந்து ராதிகாவா மாறினேன். இதுதான் என்னை பத்தின மொத்த உண்மை. இந்த உண்மை நான் என்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் உங்க மனசை என்னைக்கு உடைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் தலை எழுத்து மிஸ்டர் மோகன் எல்லாத்தையுமே உடைச்சிட்டாரு. எங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்ததும் உண்மைதான். நான் அவளை ரொம்ப ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால ராதா என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனா இதுல இன்னொரு உண்மையா இருக்கு. என்னைக்கு அவ என்னை விட்டுட்டு போனாலும் அன்னையோட என் நிம்மதியும் போயிடுச்சு. எந்த இடத்துல அவ என்னை விட்டுட்டு போனாலும் நான் இன்னும் அங்கேயே தான் நிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்னால எடுத்து வைக்க முடியல. ஏதோ என்னோட அதிர்ஷ்டம், என்னோட வாழ்க்கையில மீரா மாதிரி ஒரு அழகான, இன்டெலிஜென்ட், எடுகேட்டட், ஒரு பியூட்டிஃபுல் பொண்ணு வந்தா என்ன காதலிக்கவும் செஞ்சா. சொல்ல போனா ரொம்ப அதிகமா காதலிச்சா. No demands, no complaints. அப்படி இருந்தும் என்னால மீரா கூட என் லைஃப்ல மூவ் ஆன் ஆக முடியல. ஆனா ராதா மூவ் ஆன் ஆயிட்டால. வாவ்! அட மூவ் ஆன் ஆகிறதுன்னு ஒரு குழந்தைய கூட பெத்துக்கிட்டாலே.
அட நிஜமாப்பா, இந்த காலத்து காதல்லாம் இருக்குல்ல, காதலா அது காமெடியான்னு கூட தெரியும். ஒருத்தன் போனா இன்னொருத்தன் போனா மூணாவது போனா நாலாவது, அவ்வளவுதான். அது என்ன காதலா இல்ல துணியா? தினம் புதுசா மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன? வாய மூடுங்க. இவ்ளோ தைரியம் இருந்தா என்ன பத்தி இவ்ளோ கீழ்த்தரமா பேசுவீங்க நீங்க? ஏன் நடத்தைய பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமை இருக்கு. பேசுறதுக்கும் இருக்கு, இழுத்து 2 அரை விடவும் இருக்கு. ஓகே, ஆனா உன்ன மாதிரி நான் ஒண்ணு கையெல்லாம் வாங்க மாட்டேன். என்ன மோகன் இன்னைக்கும் பொம்பளைங்க மேல கை வாங்க மாட்டான். நீ வேணும்னா மாறி இருக்கலாம், ஆனா நான் மாற. ஆமா, நான் மாறிட்டேன் தான். என்னோட வாழ்க்கையில நான் முன்னேறி போயிட்டேன். நான் ஏன் இப்படி பண்ண கூடாது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா யாரும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா, மதிக்க மாட்டாங்களா? வாழ்க்கை முழுக்க உங்க பேரையே ஜபம் பண்ணிட்டு இருக்கணுமா? மோகன் 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 மோகன். கடவுள் கிருஷ்ணரே எனக்கு மறுபடியும் காதலிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அத நான் பயன்படுத்திக்கிட்டேன். வெரி குட். இதுல என்ன தப்பு இருக்கு? இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன ஏத்துக்கிட்டாரு, எனக்கு அன்பு கொடுத்தாரு, மரியாதை கொடுத்தாரு. அது என்னைக்கும் நீங்க கொடுத்ததே இல்ல. இவன் இவன் நிஜமா எனக்கு விருப்பமே இல்ல. எந்த மிஸ்டர் மோகனை என் வாழ்க்கையில நான் திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ, அவர் என் வாழ்க்கையில இப்படி என் பக்கத்து வீட்டுக்காரரா வருவாரு, என்ன இப்படி வந்து கேள்வி கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.